Hello friends, welcome to Learners Forum. Next number induction machines பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு இண்டக்ஷன் மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they are nothing but AC electrical machine. இதில் எலக்ட்ரிக்கல் பவர் வந்துட்டு ஸ்டேட்டரில் இருந்து ரோட்டாருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மெக்கானிசமை யூஸ் பண்ணி, அதாவது ஸ்டேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன், ரோட்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மோஷன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேசிக்காக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ் எங்கே வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளாக தேவைப்படுதோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ஒரு இண்டக்ஷன் மிஷின் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் மிஷின் in which the rotor current is produced by electromagnetic induction from the stator. So statorல இருந்து ரோட்டாருக்கு வந்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. And in the conditionல there is no direct electrical connection between stator and rotor. ஸோ ஸ்டேட்டரும் ரோட்டரும் டைரெக்டாக கனெக்ட் ஆகலை, ஆனால் அது ரெண்டுத்துக்கு நடுவில் நமக்கு வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக இண்டக்ஷன் மிஷின் அப்படிங்கும்போது, அதாவது ஒரு டிசி மிஷின்லேயுமே நம்ம பார்த்துருப்போம், மிஷின் அப்படின்னா இட் கேன் ஆப்ரேட் எய்தர் அஸ் அ மோட்டர் ஆர் அ ஜென்ரேட்டர். ஸோ எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இட் கேன் பி கிளாசிஃபைட் எய்தர் அஸ் அன் இண்டக்ஷன் மோட்டர் ஆர் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர். ஸோ மோட்டாரில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆஸ் யூஷுவலாக நமக்கு மெக்கானிக்கலாக கன்வெர்ட் ஆகும். அதுவே ஜென்ரேட்டர் அப்படிங்கிறதுல வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இதுக்கான பேசிக் பிரின்சிபல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு 3 ஃபேஸ் ஏசி சப்ளை வந்துட்டு ஸ்டேட்டர் சைடுக்கு நம்ம இனிஷியலாக ஒரு சப்ளை வந்து கொடுக்குறோம். ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகும், ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸை வந்து கட் பண்ணும். ஸோ அப்படி கட் ஆகும்போது நமக்கு ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ ஒன்று வந்து ரொட்டேஷனில் இருக்குது, இன்னொன்று ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அதே பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்படி சுற்றும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது இஎம்எஃப் வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகும் இந்த ரோட்டார் கண்டக்டர்ஸ். ஸோ அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா ரோட்டார் கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் அண்ட் ரோட்டார் கரண்ட் இது ரெண்டுமே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா டார்க், அதாவது ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ஏன்னா இங்கே நமக்கு ரொட்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து இண்டக்ஷன் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரோட்டார் கரண்ட் வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக சப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி இன்டியூஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ். ஸோ ஸ்டேட்டரில் நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம், சப்ளை கொடுத்த உடனே நம்ம ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது. அதனால் நமக்கு ரோட்டார் சைடில் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி ப்ரைமரி செகண்டரி நம்ம எடுத்துக்கிறோம், ப்ரைமரியில் நம்ம சப்ளை கொடுக்குறோம், அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளக்ஸை நமக்கு இன்டியூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா செகண்டரியில் நமக்கு கரண்ட் வந்து கிடைக்குது. அது அப்படியே ஆப்போசிட். அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேட்டரில் நம்ம சப்ளை கொடுத்தாச்சு, அந்த சப்ளை மூலமாக நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ஃப்ளக்ஸ் நமக்கு ரோட்டார் சைடில் கரண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்டியூஸ் பண்ணுறதுனால தான் இதை நம்ம வந்து இண்டக்ஷன் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்டார், ரோட்டார் அண்ட் அதுக்கான ஒரு ஏர் கேப். ஸோ டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ரோட்டாரோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி வி ஹாவ் 2 டைப்ஸ், ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மிஷின் அண்ட் ஸ்லிப்ரிங் டைப் அப்படின்னு சொல்லி இண்டக்ஷன் மிஷினில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. எனர்ஜி கன்வர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வந்து மெக்கானிக்கலாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அதுவே மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கலாக இருக்கிறது வந்துட்டு நம்ம ஜென்ரேட்டர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஏசி சப்ளையை பேஸ் பண்ணி தான் இது ஆப்ரேட் ஆகும். அன்லைக் ஒரு மோட்டார் ஜென்ரேட்டர் மாதிரி இதில் எந்த விதமான கம்யூட்டேட்டர், ப்ரஷஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சிம்பிள் அண்ட் ரகட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இண்டக்ஷன் மிஷின்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதில் நம்ம வந்து இன்டியூஸ் ஆகுது, எதில் வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம், அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தோம் ஸ்டேட்டர், ரோட்டர், ஏர் கேப் அப்படின்னு 3 இருக்குது. ஸ்டேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தான் நமக்கு தேவையான ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்போனா நம்ம இனிஷியலாக ஏசி சப்ளையை கொடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ ஸ்டேட்டர் கோர் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல் ஷீட்ஸ் அண்ட் இந்த லேமினேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நம்ம இன்சுலேட் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து இதில் ப்ரொவைட் ஆகிருக்கும். இன்னர் பெரிஃபெரியில், அதாவது இன்னமோஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா அதுக்கான தனித்தனி ஸ்லாட் வந்து இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு இந்த லேமினேஷன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் டன் டு ரெடியூஸ் த எடி கரண்ட் லாஸ். அண்ட் அதே மாதிரி இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் லோ ரிலக்டன்ஸ் மேக்னெட்டிக் பாத். இந்த பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்டர் வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட்டருக்குன்னு தனியாக ஸ்லாட்ஸ் இருக்கும். அதில் தான் நம்ம இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கனெக்டட் எய்தர் இன் அ ஸ்டார் டைப் ஆர் அ டெல்டா டைப். அண்ட் இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் தி ஏசி கரண்ட் அண்ட் ப்ரொடியூசஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுவே இப்போ ரோட்டார் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோட்டர் அப்படின்னாலே ரொட்டேட்டிங் பார்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் தி ஸ்டேட்டர். ஸோ ஸ்டேட்டர் அப்படிங்கிறது ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடியது, மூமெண்ட் எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த ரொட்டேட்டிங் பார்ட் வந்து இருக்கும், அதை தான் ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்குவிரல் கேஜ் ரோட்டார். இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ரோட்டாருடைய கோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீலை யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். அண்ட் காப்பர் ஆர் அலுமினியம் பார்ஸ் வந்துட்டு இந்த ரோட்டாருக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பார்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட் பை எண்ட் ரிங்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஸ்கியூட். ஸோ எதுக்காக இந்த ஸ்கியூவிங் பர்பஸை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் லாக்கிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அண்ட் இதில் இருக்கக்கூடிய டார்க்குடைய கேரக்டரிஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கியூவிங் பர்பஸை வந்து நம்ம பண்ணுறோம். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அண்ட் ரகடாக இருக்கும், லோ காஸ்ட். ஏன்னா நமக்கு இங்கே எந்த விதமான ப்ரஷஸோ ஸ்லிப் ரிங்ஸோ இல்லை. அண்ட் மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அதுவே ஒரு ஸ்லிப் ரிங், அதாவது ரோட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோட்டார் கோரில் நமக்கு ஸ்லாட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. 3 ஃபேஸ் இன்சுலேட்டட் ரோட்டார் வைண்டிங் இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த வைண்டிங்கை வந்துட்டு ஒரு ஸ்லிப் ரிங் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஸ்லிப் ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா ஒரு ஹை ஸ்டார்டிங் டார்க் அண்ட் அதே மாதிரி லோ ஸ்டார்டிங் கரண்ட் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இனிஷியலாகவே ஒரு ஹை ஸ்டார்டிங் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்டையர் சிஸ்டம் டேமேஜ் ஆகும். அண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்மூத் ஸ்டார்ட்டுக்காக தான் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இட் ஹாஸ் பெட்டர் ஸ்டார்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம லிமிட் பண்ணியாச்சு. மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக நமக்கு இங்கே தேவைப்படும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ காஸ்ட்லியர் தேன் த ஸ்குவிரல் கேஜ் மோட்டார். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் இருந்து நிறைய விஷயத்தை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் பார்ட் ஏர் கேப். ஏர் கேப் அப்படிங்கிறது ஸ்டேட்டர் தனியாக ரோட்டார் தனியாக நம்ம பார்த்துட்டோம். ஒன்று ஸ்டேஷ்னரி, இன்னொன்று வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்டேட்டருக்குள்ளே தான் இது ரோட்டாரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுதான் நம்ம ஏர் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இந்த ஏர் கேப் அப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் மோஷன் அலோவ் பண்ணுறதுக்காகவும் மேக்னடைசிங் கரண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஏர் கேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பவர் ஃபேக்டரை நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்த ஏர் கேப்பை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நம்மளால் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வந்து நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டேட்டர் அப்படிங்கிறது ஸ்டேஷ்னரி பார்ட்டில் அண்ட் ரோட்டார் அப்படிங்கிறது ரொட்டேட்டிங். ஸ்டேஷ்னரியில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு சிஸ்டமாக வந்து ஆக்ட் ஆகும். ரோட்டாரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கரண்ட் கேரியிங் பார்ட். ஏர் கேப் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் திஸ் மேக்னெட்டிக் கப்ளிங் பார்ட். ஸோ இப்போ இந்த ஸ்குவிரல் கேஜ் ரோட்டார் அண்ட் ஸ்லிப் ரிங் மோட்டார் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள், ரகட் அண்ட் இதில் நமக்கு ஸ்டார்டிங் டார்க் கம்மியாக இருக்கும், லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும். அதுவே ஒரு ஸ்லிப் ரிங் டைப்பில் வந்துட்டு ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்கும், எக்ஸ்டர்னலாக நம்ம ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம், அதனால் காஸ்ட் அதிகமாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இதில் இந்த ஸ்கியூவிங் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஸ்லிப் ரிங் மோட்டார் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்.
இந்த இண்டக்ஷன் மிஷினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முதவே பார்த்துருந்தோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இது ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு. அண்ட் அது போக லாரன்ஸ் ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு 3 ஃபேஸ் ஏசி சப்ளை வந்துட்டு ஸ்டேட்டர் வைண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது சப்ளை கொடுத்த உடனே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கேருந்து ரொட்டேட்டரி மோஷன் இருக்கிறதுனால ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரொட்டேட்டிங் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரோட்டாருடைய கண்டக்டர்ஸை கட் பண்ணி அதிலிருந்து நமக்கு தேவையான டார்க், அதாவது ரொட்டேட்டிங் ஃபோர்ஸை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஃபேஸ் சப்ளை, அதாவது இனிஷியல் சப்ளை நம்ம எங்கே கொடுக்குறோம், ஸ்டேட்டர் வைண்டிங்க்கு கொடுக்குறோம். ஸோ 3 ஃபேஸ் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். கரண்ட்டில் பாஸ் ஆகுதுனாலே நமக்கு ஃபீல்டு அங்கே க்ரியேட் ஆகுது. அண்ட் இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ரோட்டாருடைய கண்டக்டர்ஸை கட் பண்ணும்போது இஎம்எஃப் வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகும், விச் இஸ் ஆஸ் பர் ஃபாரடேஸ் லா. ஸோ ரோட்டார் கரண்ட் நமக்கு இப்போ ஃப்ளோ ஆகும். இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் அண்ட் ரோட்டார் கரண்ட், அதாவது ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல கரண்ட் இருக்குது, இது ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் நமக்கு அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது அண்ட் த ரோட்டர் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்பீடை தான் நம்ம வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 120 × F டிவைடட் பை P. F அப்படிங்கிறது சப்ளை ஃப்ரீக்வென்சி அண்ட் P ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஸ்பீட் அப்படின்னாலே இதனுடைய யூனிட் என்ன, ஆர்பிஎம்மாக தான் இருக்கும். இந்த ரோட்டர் வந்துட்டு ஏன் சிங்க்ரனஸ் ஸ்பீடை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரோட்டர் ஸ்பீடும் இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது there is no relative speed between this rotating magnetic field and rotor, and flux வந்து நமக்கு கட் ஆகாது, அதனால் நமக்கு EMF வந்து இன்டியூஸ் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ அதை தாண்டி இந்த NS வேல்யூவில் இருந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டார் வந்துட்டு ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லிப் அப்படிங்கிறது நார்மலாக இப்போ ரெண்டுமே வந்து அதுக்குலேருந்து கம்மியான இருக்கக்கூடிய வேல்யூவில் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் ஆகும்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த சிங்க்ரனஸ் ஸ்பீட்லையும் ரோட்டார் ஸ்பீட்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் ஸ்லிப், which is equal to NS minus NR divided by NS. NR அப்படிங்கிறது ரோட்டாருடைய ஸ்பீட், NS அப்படிங்கிறது சிங்க்ரனஸ் ஸ்பீட். அண்ட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் NS minus NR divided by NS into 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா slip can be calculated in percentage. Rotor frequency எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FR is equal to S into F. ஸோ ஸ்டாண்ட் ஸ்டில், அதாவது ரொட்டேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது S வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் 1ல் இருந்து பார்த்தீங்கன்னா FRக்கு வந்து ரீச் ஆகும், which is equal to F. அதுவே சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் இருக்கும்போது S வேல்யூ will be 0 tending to FR. ஸோ அதனால நமக்கு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டார்க் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் எப்போ நமக்கு ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ரோட்டார் கரண்ட்டும் வந்துட்டு ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகும்போது. ஸோ அந்த கண்டிஷனில் தான் நமக்கு இந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டார்க் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பை I2 cos π2. ஸோ இதில் பை அப்படிங்கிறது ஃப்ளெக்ஸ், I2 அப்படிங்கிறது ரோட்டார் கரண்ட் அண்ட் π2ங்கிறது ரோட்டார் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி ஸ்டேட்டார் அப்படிங்கிறத ப்ரைமரி வைண்டிங்காக எடுத்துக்கோங்க, ரோட்டார் அப்படிங்கிறத செகண்டரி வைண்டிங்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு மேக்ஸிமம் டார்க்குக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா R2 is equal to S into X2 அப்படிங்கிற கண்டிஷனில். R2 அப்படிங்கிறது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ், X அப்படின்னால ரியாக்டன்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே டார்க்கை பொறுத்து இருக்கிறதுனால X2 அப்படிங்கிறது ரோட்டாருடைய ரியாக்டன்ஸ். எனர்ஜி கன்வர்ஷனில் எலக்ட்ரிக்கல் பவர் எப்படி நமக்கு மெக்கானிக்கலாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவர் நமக்கு இப்போ ஸ்டேட்டர் சைடில் இருக்குது. அண்ட் வி ஹாவ் த ஏர் கேப் பவர் அண்ட் ரோட்டர் காப்பர் லாஸ். அது மூலமாக நமக்கு மெக்கானிக்கல் பவர் வந்து டெவலப் ஆகும், which is equal to 1 - S into the ஏர் கேப் பவர். ஏன்னா ஸ்டேட்டர் ரோட்டர் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏர் கேப் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு எனர்ஜி வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்போம்.
ஸோ என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அண்ட் ஆர்எம்எஃப் வந்துட்டு என்ன ஸ்பீடில் இருக்குது, இட் இஸ் ஈக்குவல் டு சிங்க்ரோனஸ் ஸ்பீட் இல்லைனா அதை விட கம்மியான ஸ்பீடா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் சிங்க்ரோனஸ் ஸ்பீடுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்டாக 1 by 1 பார்க்கலாம். பட் அந்த நேரத்துக்கு அந்த கான்செப்டை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் ஆர்எம்எஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்துட்டு காமனாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி தான். ஆனால் இதில் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் இருக்கும் விச் ரொட்டேட்ஸ் இன் ஸ்பேஸ். அது வந்து என்ன ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் அக்கர் ஆகிறதுக்கு நம்ம ஒரு பேலன்ஸ்டு 3 phase சப்ளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டார் சைடில் நமக்கு கொடுக்கணும். ஸோ ஸ்டேட்டார் சைடில் நம்ம ஒரு பேலன்ஸ்டு 3 phase சப்ளை கொடுக்கும்போது IA, IB, IC அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஃப்ளக்ஸஸ் அதாவது விச் இஸ் டிஸ்பிளேஸ்டு பை 120 degree இன் ஸ்பேஸில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸாக நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா πr which is equal to 1.5 πm. மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் இதனுடைய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஸ்பீடில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக சிங்க்ரோனஸ் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம் which is 120 f divided by p அப்படின்னு. ஆனால் நமக்கு ரொட்டேட் ஆகிற ஸ்பீட் வந்துட்டு இந்த சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் இருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ரொட்டேட் ஆகுறதுன்னு பார்த்தாச்சு. ஆனால் அதனோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேஸ் சீக்வென்ஸ். ஸோ ஃபேஸ் சீக்வென்ஸ் வந்து ஏபிசி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேஷன் நமக்கு ஒரு டைரக்ஷனில் இருக்கும். 2 ஃபேஸஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு டைரக்ஷன் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேசஸ் என்னென்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை நம்ம கொடுக்கும்போது பல்சேட்டிங் ஃபீல்டு தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் நம்ம பேலன்ஸ்டு 3 phase சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ சிங்கிள் ஃபேஸாக கொடுக்கும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு ஒரு ரொட்டேட்டிங் ஃபீல்டு வந்து கிடைக்காது. ரொட்டேட்டிங் ஃபீல்டு கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இந்த என்டையர் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். அண்ட் 3 phase சப்ளை கொடுக்கும்போது தான் நமக்கு தேவையான இந்த கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் ரொட்டேட்டிங் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்லிப்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இண்டக்ஷன் மோட்டாருடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதாவது ஒரு இண்டக்ஷன் மோட்டார் வந்துட்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பை இன்புட் பவர், லாஸஸ், அவுட்புட் பவர், எஃபிஷியன்சி, பவர் ஃபேக்டர் அண்ட் டார்க். ஸோ இந்த பராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் பவர் எடுத்துக்கலாம். ஒரு 3 phase இண்டக்ஷன் மோட்டாருக்கு இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு √3 லைன் வோல்டேஜ் இன்டூ லைன் கரண்ட் இன்டூ காஸ் பை. காஸ் பை அப்படிங்கிறது வந்துட்டு பவர் ஃபேக்டர். அதுவே ஒரு ஸ்டேட்டர் லாஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர் லாஸ் வந்துட்டு இட் இஸ் 3 I1 ஸ்கொயர்ட் R1. ஸோ ஸ்டேட்டர் பக்கம் அப்படிங்கிறதுனால 1 போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டேட்டர் கோர் லாஸ், ட்ரே லாஸ் இது எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஏர் கேப் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு power which is transferred from the stator to rotor side which is equal to input power minus the stator losses. அதுவே ஒரு rotor loss எடுத்துக்கிட்டோன்னா it is equal to S into PAG. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் S அப்படிங்கிறது வந்துட்டு it represents slip value. ஸோ மெக்கானிக்கல் பவர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is PAG minus rotor copper losses. ஸோ இந்த PAG அப்படிங்கிறது வந்துட்டு ஏர் கேப் பவர். மெக்கானிக்கல் அவுட்புட் பவர் இட் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் பவர் மைனஸ் தி மெக்கானிக்கல் லாஸஸ். ஸோ அந்த லாஸஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் லாஸ், விண்டேஜ் லாஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஃபைனலி எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஸோ பவர் ஃப்ளோ டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்புட் சைடில் நம்ம பவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் அண்ட் கோர் லாஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும். அண்ட் அது போக ஏர் கேப் பவர், ரோட்டர் காப்பர் லாஸ் எல்லாமே தாண்டினதுக்கு அப்புறம் தான் மெக்கானிக்கல் பவர் வந்து நமக்கு டெவலப் ஆகும். அதுலேயுமே மெக்கானிக்கல் லாஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியது தான் நம்மளுடைய அவுட்புட் பவர். ஸோ ரிலேஷன் பிட்வீன் ரோட்டர் காப்பர் லாஸ் அண்ட் மெக்கானிக்கல் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு S divided by 1 minus S. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ ஸ்டாண்ட் பொசிஷனில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது ரொட்டேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்லிப் வேல்யூ 1 இருக்கும்போது ரோட்டர் காப்பர் லாஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஏர் கேப் பவர் அண்ட் மெக்கானிக்கல் பவர் நமக்கு 0 இருக்குது. ஏன்னா எந்த விதமான ரொட்டேஷனுமே இல்லை. அண்ட் கண்டிஷன் அட் சிங்க்ரோனஸ் ஸ்பீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்லிப் வேல்யூ 0 இருக்கிறதுனால ஸோ லாஸும் இருக்காது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மெக்கானிக்கல் பவரும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இருக்காது. ஸோ டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வேல்யூஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எஃபிஷியன்சி விச் இஸ் 85 to 95%, பவர் ஃபேக்டர் 0.8 to 0.9 இருக்கும் ஃபுல் லோட் கண்டிஷனில். அண்ட் ஸ்லிப் வந்து எடுத்துக்கிட்டோன்னா 2 to 6% வந்து நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட்டு டார்க் ஈக்குவேஷன் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா torque is directly proportional to S E2 square R2 divided by R2 square plus S into X2 square. ஸோ இதில் E2 அப்படிங்கிறதுட்டு ரோட்டார் சைடில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு EMF at standstill rotate ஆகலை. அண்ட் R2 அப்படிங்கிறது ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ், X2 ரோட்டார் ரியாக்டன்ஸ் அண்ட் S அப்படிங்கிறது ஸ்லிப். ஸோ எப்போல்லாம் 2 போட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ரோட்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டார்க் ஸ்பீட் கர்வில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸை ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் கண்டிஷன். ஸோ எஸ் வேல்யூ 1 ஆனால் என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ரோட்டர் ஸ்பீட் 0 இருக்குது. இந்த கண்டிஷனில் T start, அதாவது ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R2 டிவைடட் பை R2 ஸ்கொயர் ப்ளஸ் X2 ஸ்கொயர். ஸ்குவிரல் கேஜ் மோட்டார் கன்சிடர் பண்ணிக்கும் போது மாடரேட்டான ஸ்டார்டிங் டார்க் வந்து கிடைக்கும். ஆனால் ஸ்லிப்ரிங் டைப்பில் ஒரு ஹை ஸ்டார்டிங் டார்க் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே இப்போ நெக்ஸ்ட்டு லோ ஸ்லிப் ரீஜன் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இட் இஸ் அ நார்மல் ஆப்ரேஷன். ஸோ எஸ் ஸ்மாலாக இருக்கும்போது டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லிப். ஸோ இந்த ரீஜன் நமக்கு லீனியராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் டார்க் விச் இஸ் ஆல்சோ கால்ட் as பிரேக் டவுன் டார்க் ஆர் புல் அவுட் டார்க். ஸோ இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா when the rotor resistance is equal to product of slip into rotor reactance. ஸோ மேக்ஸிமம் டார்க்கில் ஸ்லிப் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா R2 by X2. And finally high slip region. ஸோ ஸ்லிப் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டார்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/s அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்லிப் இன்க்ரீஸ் ஆகும்போது டார்க் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டார்க் கண்டிஷனில் நமக்கு சிங்க்ரோனஸ் ஸ்பீட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா S is equal to 0 and torque is equal to 0. அதனால தான் மோட்டார் வந்து நமக்கு சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் ரன் ஆகாது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்க்ரோனஸ் ஸ்பீட்லேருந்து ஒரு கம்மியான ஸ்பீடுக்கு தான் வந்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் R2வை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் டார்க் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லிப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டார்க்கில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால மேக்ஸிமம் டார்க் நமக்கு சேமாக ரிமைன் ஆகும். ஆனால் ஸ்பீடு வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லிப்ரிங் மோட்டார்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹை ஸ்டார்டிங் டார்க் வேணும் அப்படிங்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவே சப்ளை வோல்டேஜோடைய எஃபெக்டை கன்சிடர் பண்ணும்போது டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V ஸ்கொயர்டு. ஸோ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது டார்க் நமக்கு இன்னுமே டிக்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங் டார்க்கும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மோட்டர் மே நாட் ஸ்டார்ட் அண்டர் தி லோட் கண்டிஷன். ஃப்ரீக்வென்சியை பொறுத்து எடுத்துக்கும் போது இப்போ ஃப்ரீக்வென்சியோட ரிலேட் ஆகிருக்க ஈக்குவேஷன் என்ன NS is equal to 120f/p. ஸோ ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிங்க்ரோனஸ் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் டார்க் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கர்வில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னா கர்வ் வந்து நமக்கு நான் லீனியராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டில் வந்துட்டு வேரி ஆகுது. அண்ட் ஹை ஸ்டார்டிங் டார்க் வந்துட்டு இட் இஸ் பாசிபிள் இன் ஸ்லிப்ரிங் மோட்டார். எப்போ நமக்கு ஸ்டேபிள் ஆப்ரேஷன் ரீஜன் கிடைக்கும் அப்படின்னா சிங்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு கிட்ட இருக்கும்போது தான் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் அன்ஸ்டேபிள் ரீஜன் எப்போனா பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் தி மேக்ஸிமம் டார்க். ஸோ மேக்ஸிமம் பவருக்கான கண்டிஷன் வந்துட்டு when copper loss is equal to மெக்கானிக்கல் பவர். ஸோ S is equal to 0.5 கண்டிஷனில் நமக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். ஆனால் இட் இஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் ஆப்ரேட்டிங் பாயிண்ட்.
ஸோ ஜென்ரலாக மிஷின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக டெஸ்டிங் வந்து பண்ணுவோம் டு டிட்டர்மைன் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த இண்டக்ஷன் மோட்டாரில் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா நோ லோட் டெஸ்ட் ஆர் பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட். நோ லோட் டெஸ்ட் அப்படின்னா நம்ம எந்த விதமான லோடும் கொடுக்காம நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் அயன் லாஸ், நோ லோட் கரண்ட் என்ன, பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்றத வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி இதை பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வென்சியில் மோட்டரை நம்ம ரன் பண்ணுவோம். அதாவது இங்கே எந்த விதமான லோடும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்லிப் வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும். ஸோ ஒரு ரேட்டட் வோல்டேஜை ஸ்டேட்டருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு யூஸிங் ஆல் தி மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்புட் வோல்டேஜ் என்னென்னு மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி லோடே கனெக்ட் பண்ணாமல் இருக்கிற கண்டிஷனில் கரண்ட் என்னன்றதை மெஷர் பண்ணிவிட்டு இன்புட் பவர் என்ன அப்படிங்கிறத வாட் மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். அண்ட் நோ லோட் பவர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோ லோட் கண்டிஷனில் இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ் ப்ளஸ் மெக்கானிக்கல் லாஸ் ப்ளஸ் ஸ்டேட்டர் காப்பர் லாஸ், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் நோ லோட் பவர் ஃபேக்டர்னா இட் இஸ் ஈக்குவல் டு W0 டிவைடட் பை √3 ஆஃப் V0 I0, எல்லாமே நோ லோட் கண்டிஷனில். அதுவே இப்போ ஒரு பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு ரோட்டார் காப்பர் லாஸை டிட்டர்மைன் பண்ணலாம், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ரியாக்டன்ஸ் என்ன, ஸ்டார்டிங் கரண்ட் என்ன, டார்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ரோட்டாரை வந்துட்டு பிளாக் பண்ணிடுறோம், அதாவது அது ரொட்டேட் ஆகாமல் ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம் ஸ்லிப் வேல்யூ 1 கண்டிஷனில். ஸோ ரெடியூஸ்டு வோல்டேஜஸ் அப்ளைடு டு த ஸ்டேட்டர் பார்ட். ஸோ ரோட்டரை மெக்கானிக்கலாக நம்ம லாக் பண்ணியாச்சு. ரோட்டரை வந்து ரொட்டேட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு லோ வோல்டேஜை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கண்டிஷனில் ஒரு ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன, ஷார்ட் சர்க்யூட் பவர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம கேல்குலேட் பண்ண முடியும், விச் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் சர்க்யூட் பவர் டிவைடட் பை 3 இன்டூ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஸ்கொயர்ட். அதே மாதிரி ஈக்குவலண்ட் இம்பீடன்ஸ், ஈக்குவலண்ட் ரியாக்டன்ஸ், ஏன்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மூலமாக கேல்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம பவர் ஃபேக்டரும் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நோ லோட் டெஸ்ட்டில் ரேட்டட் வோல்டேஜ், லைட் கரண்ட் அண்ட் அயன் லாஸ், லோ பவர் ஃபேக்டரை மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பிளாக்டு ரோட்டர் டெஸ்ட்டில் ரெடியூஸ்டு வோல்டேஜ், ரேட்டட் கரண்ட், காப்பர் லாஸ்லேருந்து ஹை பவர் ஃபேக்டர் வரைக்கும் நம்மளால் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த இண்டக்ஷன் மோட்டருடைய ஈக்குவலண்ட் சர்க்யூட். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ஈக்குவலண்ட் சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் ஃபங்க்ஷனாகவே தான் இருக்கும். பர் ஃபேஸ் ஈக்குவலண்ட் சர்க்யூட், அதாவது ஒரு இண்டக்ஷன் மோட்டார் வந்துட்டு ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மராக வந்து நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டேட்டரை ப்ரைமரியாக பார்த்துக்கோங்க, ரோட்டரை செகண்டரியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ ஸ்டேட்டர் சைடில் R1 ஸ்டேட்டர் ரெசிஸ்டன்ஸ், X1 ஸ்டேட்டர் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். அண்ட் மேக்னடைசிங் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா when it is connected across supply voltage, R0 அப்படிங்கிறது வந்துட்டு கோர் லாஸ் ரெசிஸ்டன்ஸ், X0 is மேக்னடைசிங் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி இப்போ ஸ்டேட்டருக்கு பார்த்த மாதிரி ரோட்டார் சைடில் பராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R2' which is rotor resistance referred to the stator. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூஸ். and effect of slip வந்து it is equal to R2' divided by S. ஸோ கம்ப்ளீட் per phase equivalent circuit எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we will have supply voltage and R1 plus JX1 ஒரு branch இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு parallel branch of R0 and JX0 வந்து இருக்கும். ஸோ இந்த approximate equivalent circuit யூஸ் பண்ணி நம்ம டார்க் ஈக்குவேஷன் எல்லாமே வந்துட்டு derive பண்ணலாம். கரண்ட் ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கரண்ட் ஸ்டேட்டர் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் I1 is equal to I0 plus I2'. I0 அப்படிங்கிறது நோ லோட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் I2' அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரோட்டார் கரண்ட் which is referred to the stator. அண்ட் பவர் ஃப்ளோ டயக்ராம் இந்த பர்டிகுலர் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ஸ்டேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏர் கேட் பவர், ரோட்டார் சைட் அண்ட் ஃபைனலி மெக்கானிக்கல் பவர். ஆஃப்டர் ரிமூவிங் ஆல் தி லாஸஸ் we will get the required output power.
ஸோ இதுதான் இண்டக்ஷன் மிஷின்ஸை பற்றின பராமீட்டர்ஸ். ஸோ இண்டக்ஷன் மிஷின்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்தர் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.